இந்த பதிவை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, பண பரிவர்த்தனை இதில் இருக்கவே இருக்காது. உங்கள் சொத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க சொத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு பத்திரத்தில் எழுதி பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பதிவு கட்டணமும் மிக மிக குறைவு தான். அதனால் இந்த இந்த பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு சொத்து அதுவாக கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் சொத்தை விற்று அதன் பிறகு வரக்கூடிய பணத்தை எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்து அதன் பிறகு நீங்கள் ஒரு நிலத்தை தேடி அதன் பிறகு அதை பதிவு செய்ய வேண்டும். 2 பத்திர செலவு ஏற்படும் இல்லையா? அதை தவிர்ப்பதற்காக இந்த பரிவர்த்தனை சட்டம் மூலம் சொல்லக்கூடிய ஷரத்துக்களை பின்பற்றி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் டீட் மூலமாக டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பதிவு செய்து உங்களுடைய சொத்தை பரிவர்த்தனை மூலமாக பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த எந்த வகையான சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தாக இருந்தாலும்